தமிழர் புரட்சி களம் தலைவர் சந்திரன் ஜெயபால் அவர்களை சந்திக்கலாம். வணக்கம் சார். 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழர் தெலுங்கர்களுக்கான ஒரு போட்டியா நீங்க பாக்குறீங்களா? அதை நிச்சயமா தமிழ்நாட்டில் நம்ம சீபா ஆதித்தனார் அவர்கள் நாம் தமிழர் இயக்கத்தை ஆரம்பித்தார்கள். அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், தமிழா இன உணர்வு கொள் என்றார்கள். அந்த இன உணர்வு தமிழ்நாட்டில் குறைந்து போயிருப்பதனால் தான் இந்த நம்ம தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எல்லாம் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறாங்கங்கிறத நம்ம கொச்சப்படுத்தவே தேவையில்லை. அவங்களும் இந்தியர்கள் தான். இந்தியாவில் எங்கே வேணாலும் இருக்கலாம், போகலாம். ஆனால் சீபா ஆதித்தனார் அவர்கள் கூறிய தமிழா இன உணர்வு கொள் என்ற கொள்கையை தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்கள் யாரும் மதிக்கவில்லை. அதன் காரணத்தில் தான் இப்போ நான் தமிழ் புரட்சி கழகத்தின் தலைவர் சந்திரன் ஜெயபால் நாடார் பேசுகிறேன். அப்படி நாடார் பேசுகிறேன், செட்டியார் பேசுகிறேன், கோனார் பேசுகிறேன், தேவர் பேசுகிறேன், கவுண்டர் பேசுகிறேன் என்று தமிழகத்தில் தமிழ் மக்கள் விழிப்புணர்வு அடைகின்றார்களோ அன்றுதான் தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆள முடியும். இதைத்தான் சீபா ஆதித்தனார் அவர்கள் தமிழா இன உணர்வு கொள் என்று கூறியிருக்கின்றார்கள். இல்ல, நீங்க அதிகம் ஒரு ஜாதியை வளர்க்கிற மாதிரி தானே ஆகுது. ஜாதி தேவையா? நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கும் போது ஒரு ஜாதி அப்படி போட்டு தான் அடையாளப்படுத்தணும்னு நினைக்கிறேன். இப்போ எங்கே, அதாவது இது ஆந்திராவில் இல்லைன்னு சொல்கிறீங்களா? ஆந்திராவில் வெங்கையா நாயுடு இருக்கிறாரு, சந்திரபாபு நாயுடு இருக்கிறாரு. அங்கே என்ன இன உணர்வுகள் அடிச்சு கிடக்கிறாங்களா? ஒற்றுமையாக இருக்காங்க. அதாவது அந்த இனம் தெலுங்கு, ரெட்டி, நாயுடு என்றால் நாமெல்லாம் தெலுங்கர்கள் என்ற உணர்வோடு இருக்கின்றாங்க. இப்போ நாடார், தேவர், பள்ளர், பறையர் அப்படின்ட்டு ஒரு இன உணர்வை சொல்லும் பொழுது அந்த ஒற்றுமை வரும். அந்த ஒற்றுமை தமிழ்நாட்டில் இல்லாமல் போனனால தான் தெலுங்குலேருந்து அதாவது ஆந்திராவிலேருந்து வந்தவர்கள்லாம் நம்ம ஆளுகின்றார்கள். என்னுடைய நண்பர் கிருஷ்ண பறையனார் இருக்கின்றார். அவர் மிக தெளிவாக சொன்னார். நான் நடத்திய போராட்டங்கள் அனைத்திலும் அவர் கலந்துக்கிட்டார். கூடங்குளம் போராட்டம் நடத்தினா அத்தனை அவர் வந்தார்கள். அப்போ நான் அவர்கிட்ட கேட்பேன், ஐயா அந்த மாதிரி ஜாதியே சொல்லக்கூடாத அளவுக்கு தமிழ்நாட்டில் வச்சுருக்கிறாங்க, நாங்கள் கிருஷ்ண பறையனார்னு வச்சுருக்கீங்களே ஏன் அப்படி கேட்டேன். அதாவது துணிவாக வச்சுருக்கிறீங்கன்னு பாராட்டினேன். அப்போ தான் அவர் சொன்னார், தமிழன்கிற அடையாளம் எனக்கு வேணும். எங்கள் முன்னோர்கள் எல்லாம் வெளி மாநிலங்களில் இருந்தாங்க, வெளிநாட்டில் இருந்தாங்க. கிருஷ்ணன்னி போட்டால் யாருன்னு தெரியாது, பறையன்னி போட்டால் தான் நான் தமிழன்னு தெரியுது. தமிழனோட அடையாளம் ஜாதி மட்டும்தான் அப்படிங்கிறத நான் அப்போ புரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி இப்போ அதை போடாதனால தான் இப்போ நம்மகிட்ட பிரச்சனை. இங்கே தமிழகத்தில் எல்லோரும் நல்லவங்க தான், தெலுங்கு பீப்புளும் நல்லவங்க தான். அவங்க நாட்டை ஆள்றதில் குறியாக இருக்கிறாங்க. கன்னடர்கள் கன்னட நாட்டை ஆள்றதில் குறியாக இருக்கிறாங்க. மலையாளிகள் மலையாளி நாட்டை ஆள்றாங்க. அது ஒரு பிரச்சனையே கிடையாது. இங்கே இப்போ நம்ம தமிழர்கள் தமிழ்நாட்டை ஆளவில்லை. ஏன்னா கருணாநிதியிலிருந்து அதாவது எம்ஜிஆர், ஜெயலலிதா பற்றி பிரச்சனை இல்லை. ஏன்னா அவர்கள் தமிழர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. கலைஞர் மட்டும் தமிழர்களுக்கு முக்கியத்துவம் தரல. அதாவது சிஎன் அண்ணாதுரை இருக்கும்போது அந்த மந்திரி சபையில் பாருங்கள், 1 அல்லது 2 தான் அந்த தெலுங்கு பேசுகிற மக்கள் இருந்தாங்க. ஆனால் இப்போ பாருங்கள் 9 பேர் இருக்கிறாங்க. ஸ்டாலின் அவர்கள் மந்திரி சபையில் 9 பேர் தெலுங்கு பேசுகிறவர் இருக்காங்க. 34 அமைச்சர்களில் 9 பேர் தெலுங்கு அமைச்சர்கள்லாம். அப்போ இது தமிழர்களை ஸ்டாலின் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அதாவது முக்கியமாக என்ன சொல்கிறேன்னா, தமிழர்களை ஒவ்வொரு விஷயத்துலையும் அதை இடஒதுக்கீடில் நமக்கு உண்டான பிரதிநிதித்துவம் இல்லை. இடஒதுக்கீடு எப்படி கொள்ளடிக்கிறாங்கன்னா, இப்போ எஸ்சி பிரிவில் இடஒதுக்கீடு 19% இருக்குது. அதில் 1 மலைவாழ் ஜாதிக்கு போனாலும் மிச்சம் 18 இருக்குது. 18 யாருக்கு வரணும்? தமிழ்நாட்டில் அந்த பழங்குடி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வரணும். ஒடுக்கப்பட்ட மரம் இல்லை, நம்ம தமிழ்குடிகளுக்கு வரணும். தமிழ்குடி யார்? பள்ளர், பறையர், இன்னும் அதை தொடர்ந்து ஜாதிகள் இருக்கிறாங்க. இதுங்களுக்கு தான் அந்த 18% இடஒதுக்கீடு வேணும். ஆனால் திட்டம் போட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, பல புதிய சாதிகளை, அதாவது தெலுங்கு பேசுகிற மக்கள் இங்கே இருக்கிறாங்க, சக்கிலியர் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் அருந்ததியர்னு ஒரு ஜாதியை கொடுக்குறாங்க. அப்புறம் ஆதி திராவிடர்னு ஒரு புது ஜாதியை புகுத்துறாங்க.
இப்படி புகுத்து நம்ம பள்ளர் பறையர் ஜாதிகள், அந்த குடும்பர், அந்த ஜாதிகள் எல்லாம் ஒதுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இப்போ எங்கள் மாவட்டங்கள்லாம் போய் பார்க்கும்போது எங்கள் அந்த பள்ளர் பறையர் அந்த இனத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் இன்னும் கூலி வேலை தான் செய்கிறாங்க. அப்போ 18% இடஒதுக்கீடு எங்கே போச்சு? அதாவது கொள்ளையடிக்கப்பட்டது. முழுக்க ஆந்திரா பீப்புள் இங்கே வந்தவங்க பூரா நம்ம இடஒதுக்கீடில் நுழைஞ்சிட்டாங்க. இது மிகப்பெரிய பகல் கொள்ளை. இப்போ நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, அந்த 18% கிடைக்க வேண்டிய திமுக கூட்டணியிலே அவர்களுக்கு உறுதுணையாக தான் இருக்கிறாங்க. நிச்சயமா அவங்க தான் பாருங்க அதாவது திமுக கொள்கையே ஜாதி ஒழிப்பு, அதாவது இந்தி ஒழிப்புன்னு சொன்னாங்க. இந்தி அழித்தாங்க, எல்லோரும் சந்தோஷப்பட்டோம். ஆனால் தமிழ் ஜாதி அழிக்கும்போது எதை அழிக்கிறாங்க? தேவர்னு எழுதியிருக்கோம், அது தமிழில் தான் எழுதியிருக்கோம். அப்போ தமிழை தான் அழிக்கிறாங்க. இப்போ நாடார்னு எழுதியிருக்கோம், அந்த நாடாரை தான் நாடார்னா தமிழ் எழுத்தை தான் அழிக்கிறாங்க. இந்தினா எதை அழித்தோம்? இந்தி எழுத்தை தான் அழித்தோம். அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளேயே தமிழை அழித்தது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஜாதி அழிக்கிறேன்னு சொல்லி தமிழை அழித்து விட்டார்கள். தமிழை அழித்து கொண்டிருக்கிறார். ஆமாம், திராவிட தெலுங்கர்னே சொல்லலாம் அவங்கள. ஏன்னா இப்போ எடப்பாடி இருக்கிறாரு, அவரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வச்சுருக்கிறாங்க. அவங்க திராவிடன் வந்து அது இந்தியாவில் ஒரு பகுதியாக பார்க்கப்பட்டது தான். அதாவது தேசிய கீதத்தில் திராவிடம் இருக்கின்றது. ஆனால் இவங்க திமுககாரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதை திராவிடங்கிற ஒரு தனி விட்டா போதும் அவங்கள தமிழ்நாட்டை திராவிட நாடுனே மாற்றிட்டு போயிடுவாங்க. அதாவது பாருங்கள், இந்த கீழடியில் ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. அது என்ன நாகரிகம்? கீழடியில் தமிழர் நாகரிகம். அது 5000-10,000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து தமிழர். ஆனால் இந்த திராவிட தெலுங்கர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அதை திராவிட நாகரிகன்னு இது பண்ணுறாங்க. இதுதான் நம்ம தமிழ் கலாச்சாரத்தை அழிக்கிறது, தமிழனை அழிக்கிறது, எல்லா வேலையும் கரெக்டாக பார்த்துக்கிட்டு வராங்க. இவங்களை வந்து தமிழர்கள் யாரும் நம்பக்கூடாது, நம்மளை வந்து மதத்தால் பிரிச்சிடுறாங்க. இங்கே உள்ள கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் யார்? பச்சை தமிழர்கள். அவர்களை வைத்து ஆனால் அவங்களெல்லாம் மதத்தை காட்டி, அதாவது கடவுள் மறுப்புன்னு பேசுகிறாங்க. எந்த கடவுளை மறுக்கிறாங்கன்னா, இந்து கடவுளை மட்டும்தான் மறுக்கிறாங்க. இந்த டிஆர் பாலில் ஒரு பேட்டி சொல்லுவேன்னா, 100க்கும் மேற்பட்ட இந்து கோயில்களை உடைத்திருக்கிறேன். அதாவது மதம் வந்து மதம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மன சாந்திக்கு தான் வச்சுருக்கிறோம். அதை வெறி பிடிச்சு அலையலை யாரும். அந்த மதத்தை வெறி உண்டாக்குறத அந்த திராவிட முன்னேற்ற கழகம் தமிழர்களை விதைச்சிட்டு. இல்லை, நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. முதல்வர் பிரச்சாரத்துக்கு போகும்போது கூட இந்து கோயில்கள் இருக்கும் இடம் வந்து திமுகவின் கோட்டைகள். அறியாமை. அதாவது இவங்களுக்கெல்லாம் அந்த நெகட்டிவ் அப்ரோச். அதாவது இந்திய ஒழிப்போம்பாங்க, ஒழிக்க மாட்டாங்க. கடவுளை ஒழிப்போம்பாங்க, ஒழிக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு கடவுள்கிட்ட ஏதோ ஒரு கோயிலில், கிறிஸ்தவ முஸ்லீம் கோயிலில் போய் உட்காந்துருப்பாங்க. கடவுள் ஒழிப்புன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கோயிலில் போய் உட்காந்துருக்கிறது. இல்லை, நீங்கள் அப்படி சொல்றீங்க. இப்போ தேர்தல் அவங்க வீட்டம்மா பரிவட்டம்லாம் கட்டிட்டு இப்போ எல்லாம் அரசியல்வாதிகளே பரிவட்டம் கட்டிக்கிட்டு கிளம்புறாங்களே, அப்போ ஏன் தேர்தல் நேரத்தில் மட்டும் இந்து கோயில்களுக்கு போற? ஸ்டாலின் மனைவி இந்து கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி கருணாநிதி அவர்கள் மனைவி இந்து கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க. ஆக இது வேடதாரிகள் திட்டமிட்டு. அதாவது ராமாயண மகாபாரத காலத்தில் சகுனி கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ சகுனியை நேரில் பார்க்குறோம். நம்ம தமிழ்நாட்டை பிரிக்கக்கூடிய சகுனி வேலையை ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக செய்கின்றார்கள். சொல்கிறீங்க. இப்போ இந்த மக்கள் ஏன் இன்னும் ஏமாளிகளாக இருக்காங்க? இப்போ இந்த நேரத்தில் மட்டும் உதயநிதி உள்ளே போய் பரிவட்டம்லாம் கட்டுறாரு, ஆனால் போட்டுட்டு அங்கே பார்க்கறதுக்குள்ள அந்த திருநீரெல்லாம் அழைக்கிறார். இந்த மக்கள் எப்படி ஏமாற்றப்படுகிற, ஏன் ஏமாறுறாங்க? விழிப்புணர்வு இல்லையா? அதாவது கேளுங்க, அதாவது அரண்மனை கோழி முட்டை அம்மிகளை உடைக்கும்பாங்க. அரண்மனை கோழி முட்டை, ஒரு கோழி முட்டை அம்மிகளை உடைக்குமா? அந்த கோழி முட்டைக்கு அந்த அரசாங்க பதவிங்கிற ஒரு உரிமை வந்த உடனே அது அம்மிகளை உடைக்குது. அம்மிகள் தான் நம்ம தமிழர்கள், திடமானவர்கள். ஆனால் கோழி முட்டை யார்? ஆந்திராவிலேருந்து இங்கே வந்து ஆட்சி பண்ணுறவங்க கோழி முட்டைங்க. அந்த கோழி முட்டைக்கு நம்ம ஓட்டு போட்டு நம்ம வந்து அமைச்சர் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துட்றோம். அது அம்மிக்கல்ல உடைக்குது. யார் கேட்க முடியும்? இப்போ திருப்பரங்குன்றம் கோயிலை பார்த்துக்கிடுங்க. நவாஸ்கனிங்கிற ஒரு எம்பி, அவர் ஒரு தமிழர், ஒரு மலையில் உட்காந்து கறி சாப்பிட்றாரு, போனார் வந்தார், ஒரு பிரச்சனையை கிளப்பினாங்க. அதுலேருந்து தொடுத்து அப்படியே அதில் தீவை தூண்டிருக்கு, அதில் தீவை ஏற்றணும் அப்படின்ட்டு இந்து மக்கள்லாம் முடிவு பண்ணி அதை பண்ணுறாங்க. அப்போ பண்ணும்பொழுது அது தடை வந்தவுடனே கோர்ட்டு ஆர்டர் வாங்குறாங்க. கோர்ட்டு உத்தரவை மதிக்கணுமா வேண்டாமா?
இது ஜனநாயக நாடு. கோர்ட்டு உத்தரவு எந்த அளவுக்கு முக்கியம்னுக்கிட்டு திமுகவுக்கு தெரியும். அவர் கருணாநிதி அவர்கள் இறந்துருக்கும் பொழுது மெரினாவில் வைக்கிறதுக்கு இடமே கிடைக்கல. இடம் கொடுக்கக்கூடாதுங்கிற சட்டப்படி எடப்பாடியார் கொடுக்கல. ஆனால் கோர்ட்டு உத்தரவு கிடச்சி போச்சுன்னு மகிழ்ச்சி அடைந்து நிறைவேற்றினாங்க. அதே கோர்ட்டு உத்தரவு தான் இன்றைக்கி தீபம் ஏற்றணும்னு சொல்லுது. அப்போ அந்த உத்தரவு வேறு இந்த வேறையா, அந்த நீதி வேறு இந்த நீதி வேறையா? அதாவது கோர்ட்டு உத்தரவே மதிக்காமல் சண்டித்தனம் பண்ணி ரவுடித்தனம் பண்ணுறது இந்த ரவுடி திமுக அரசே ரவுடித்தனம் தான். இப்போ பாருங்கள், மது விற்கிறாங்க, ஓகே. போதைப் பொருட்கள்லாம் யார் விற்கிறா? மது கடையில் விற்கிறாங்க. போதைப் பொருட்கள் யார் விற்கிறா? இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசியல்வாதிகள் தான் விற்கிறாங்க. அதுக்கு போலீஸ் காவல், போலீஸு கமிஷன் காவல் எல்லாமே அவருக்கு கிடைக்குது. ஆக தமிழ்நாடு சீரழிஞ்சு, பெருந்தலைவர் காமராஜர் இருக்கார், அவருக்கு தமிழ்நாடு சீரழிஞ்சா கண்ணீர் வடிப்பார். ஐயோ மக்கள் குடிக்கிறாங்களே. எடப்பாடியார் புரட்சி தமிழர், நாங்கள் கொடுத்த பட்டம் தான். எப்படி அது ஒரு நேரத்தில் இப்போ புரட்சி தமிழர் திராவிட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் யார்? புரட்சி தமிழர். அதுதான் பெரிய விஷயம். அடுத்து யார் எடப்பாடி ஆட்சி வந்துச்சுன்னா புரட்சி தமிழர் ஆட்சி. ஸ்டாலின் ஆட்சி வந்துச்சுன்னா யார்? திராவிட தெலுங்கர் ஆட்சி. இதை மக்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ அடுத்த இந்த மக்கள்கிட்ட நீங்கள் என்ன அந்த தேர்தலில் மக்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிவிக்கிறீங்க. இப்போ நம்ம யாரையும் பிரித்தாள வேண்டியதில்லை, தெலுங்கர் மற்ற. ஏன்னா பாம்பேல போய் நம்ம தமிழர்களும் பல பதவிகள்லாம் வெற்றி பெற்று இருக்கிறாங்க. கரெக்டாக சொன்னீங்க. பாம்பேயில் தமிழர்கள் வெற்றி பெற்று உட்காந்துருக்காங்க. ஆனால் எந்த ஒரு தமிழரும் பாம்பேயாக இருக்கட்டும், மராட்டியத்தில் இருக்கட்டும், கன்னடத்தில் இருக்கட்டும், கேரளாவில் இருக்கட்டும், கர்நாடகத்தில் எந்த ஒரு தமிழராவது ஒரு ஜாதியை உருவாக்கி உள்ள நுழைஞ்சிருக்காங்களா? இல்லை. அந்த அந்த அரசு இடஒதுக்கீட்டில் ஒரு தமிழர் இடம் பெற்றிருக்காங்களா? இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் என்ன நடக்கு? இந்த திராவிட தெலுங்கர் ஆட்சியில் கருணாநிதி அப்பட்டமாக ஜாதியை உருவாக்கிட்டார், ஜாதியை அழிப்பேன்னு சொன்னார். ஆனால் புது புது ஜாதியை உருவாக்கி வச்சிருக்கிறாரு. கேட்குறக்கு ஆள் இல்லை. ஏன் அரண்மனை கோழி மூட்டை அம்மிக்கல்ல உடைக்கணுன்னுக்கிட்டு அவன் பாருங்கள், அந்த சவுக்கு சங்கர்லாம் அருமையாக கேட்டார் கேள்விகள். அதுமாதிரி நிறையா யூடியூபர்கள்லாம் அரசை எதிர்த்து கேட்டாங்க. பத்திரிகை சுதந்திரம் நசுக்கப்பட்டுச்சு, பேச்சு சுதந்திரம் அறுக்கப்பட்டுச்சு. அந்த சவுக்கு சங்கரெல்லாம் மாவு கட்டு போட்டு வந்தார். இப்போ நம்ம அவர்களை எதிர்த்து போட்டாலே அது ஒரு இதாக அதான் சொல்கிறேன். அவங்ககிட்ட அதிகாரத்தை கொடுத்தா எல்லாம் செய்வாங்க. கோழி முட்டை அம்மிக்கல்ல எங்கேயா உடைக்குமா? இங்கே உடைக்குதே. அப்போ இந்த தேர்தலில் மக்களை புரிஞ்சுக்கணுங்கிறீங்க. நீ தமிழனுக்கு நிர்வாகத்தை கொடு. பாருங்க, எல்லா இப்போ சவுத்துலையா இருக்கட்டும், ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் தெலுங்கு பீப்புள் இருக்காங்க. தெலுங்கு பீப்புள் நம்ம பீப்புள் தான், நம்ம அவங்கள வேண்டான்னு சொல்லலை. நம்ம சகோதரனாக இருக்கிறாங்க, நம்ம அவங்கள மதிக்கிறோம். நீங்கள் எம்எல்ஏ ஆகுங்க, எம்பி ஆகுங்க, பிரச்சனை இல்லை. உங்கள் மக்கள் தொகை எவ்வளோ இருக்குதோ அதுக்கு தக்க நீங்கள் எம்எல்ஏ எம்பி ஆகிடுங்க. ஆனால் நிர்வாகம் தமிழருக்கு தான். தமிழ்நாட்டு நிர்வாகத்தை யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது. இதுதான் 2026 தேர்தல். தமிழன் தான் தமிழ்நாட்டை ஆளணும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு கேட்க போகிறது யார்? தமிழன் தான் போகிறான். தன்னை அவன் உணர்ந்துக்கல, ஏதோ ஒரு மாயையில் போயிட்டுருக்கான். திமுக ஓட்டு போடுங்க அக்கா அப்படின்னு கேட்குறான். எப்போ நீ யாருன்னு அவனுக்கு சொல்ல தெரில. அதாவது நீ யாருன்னா ஆந்திராவில் ஒருத்தர் கேட்டால் நான் நாயுடுன்னு சொல்லிடுவான், நான் ரெட்டின்னு சொல்லுவான். அப்போ அவன் ஆந்திராக்காரன்னு தெரியுது, தெலுங்கு மொழி பேசக்கூடிய மக்களும் தெரியுது. தமிழ்நாட்டில் ஒருத்தரை நீ யாருன்னு கேட்டால் என்ன சொல்லுவான்? ஊமையாயிட்டான். இந்த ஊமைக்கு காரணம் யார்? முதல்ல ஒரு இனத்தை அழிக்கணும்னா அந்த ஜாதியை அழிக்கணும். ஜாதிக்கு பின்னாடி மொழி அழிஞ்சு போயிடும். திமுகவோட அவங்களோட திட்டமே இதான், ஜாதி அழிச்சாச்சு, நம்ம தமிழ் மொழியை அழிக்கணும். அந்த பாருங்கள், பிரதம மந்திரி இருக்கார். எனக்கு நம்மளும் தமிழ்நாடு தான், தமிழை படித்து வளர்ந்தவங்க தான். தமிழ் மொழி தான் உலகத்திலே முதல்ல தோன்றிய மொழி அப்படின்னு சொன்னது யாருங்க? அந்த பிரதமர் தான் சொன்னதுனால தமிழர்களுக்கு அனைவருக்கும் தெரியும்.
இந்தியர்களுக்கும் தெரியும். பிரதமர் சொல்லி தான் தெரிய வேண்டியது இல்லை, எங்களுக்கு பிரதமர் அதாவது அதை விளம்பரப்படுத்தணும்ல. நீட்டு ஒழிகன்னு சொல்லும்போது பூரா தமிழ் மொழி தான் மூத்த மொழின்னு உலக நாடுகளே ஏற்றிருக்குது. அது எப்போ தெரியும் நமக்கு? பிரதமர் வாயால் பேசும்பொழுது நமக்கு தெரியுது. ஆனால் இந்த திராவிட தெலுங்கர்கள் என்ன சொல்கிறாங்க? பிஜேபியை நுழைவிட மாட்டோம். அந்த ஒற்றை புள்ளியில தான் அவங்களுக்கு அந்த கோஷம்தான். அதாவது நீட்டை ஒழிப்போம். சரி, இந்த தேர்தலில் அது எடுபடும் நினைக்கிறீங்க? கேளுங்க சார், நீட்டை ஒழிப்போங்கிறாங்க, ஒழியாது. இந்தியை ஒழிப்போம்னாங்க, ஒழியாது. கடவுளை ஒழிப்போம்னாங்க, ஒழியாது. சாதியை ஒழிப்போங்கிறாரு. சாதியே ஆரம்பிச்சு விட்டார். கருணாநிதியோட சொந்த ஜாதி இங்கே தமிழ்நாட்டில் இருக்க ஜாதியே கிடையாது. இசை வேளாளருங்கிற ஒரு ஜாதியை உருவாக்கி வச்சுட்டார். அப்போ ஜாதியை உருவாக்கியிருக்கீங்க. ஜாதியை உருவாக்குறாரு, ஆனால் ஜாதியை அழிக்கிறாரு. எந்த ஜாதியை? தமிழ் ஜாதியை அழிக்கிறாரு. பாருங்கள், நாயுடு பீப்புளும் ரெட்டி பீப்புளும் நல்லா எல்லாம் நம்ம ஒற்றுமையாக இருக்கோம். சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. எந்த கல்வி நிறுவனத்திலையும் மற்ற எந்த நிறுவனத்திலும் ஜாதிகள் பேர் இருக்கக்கூடாது அப்படின்னு சட்டமன்ற தீர்மானம் நிறைவேற்றப்படுகின்றது. ஆனால் கோயம்புத்தூர் ஒரு பாலத்துக்கு ஜிடி நாயுடுன்னு பேர் வைக்கிறாங்க. அப்போ என்னங்க அர்த்தம்? நாயுடும் தெலுங்கு பேசுகிறவங்களும் தமிழர்களும் மோதிக்கிடுங்க, மோதலை உருவாக்குறது. ஆமாம், அதை பாருங்கள். பெருந்தலைவர் காமராஜர் இருந்தார். இந்த முக்தார்னு யாரையோ கொண்டு விட்டு வச்சுக்கிட்டு அந்த அதாவது பெருந்தலைவர் கட்டிய அணைகள் எல்லாம் ஓட்டையை போச்சான். இன்னைக்கும் விவசாயத்துக்கு அவரால் கட்டின அணை தான் பயன்படுது. திட்டமிட்டு சொன்னதா சொல்றீங்க? ஆமாம், திட்டமிட்டு திமுகவின் செய்தி தான், ஸ்டாலின் அவர்களின் செய்தி தான். அப்போ மக்களை குழப்பணும். காமராஜர் மேலே ஒரு குற்றமும், அதே மாதிரி முத்துராமலிங்க தேவர் மேலே பயங்கரமான குற்றச்சாட்டுகள் சொல்கிறாங்க. காமராஜருக்கும் முத்துராமலிங்க தேவருக்கும் ஒரு பிரச்சனை, ரெண்டு ஜாதிக்குள்ளேயே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. கேளுங்க. அப்போ இஸ்லாமியர் முக்தாருங்கிறவர் இஸ்லாமியர், காமராஜர் நாடார் சமுதாயத்தையும் அவர் தூட்டுற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ என்ன நடக்கணும்? நாடார்கள் அனைவரும் கத்தி தூக்கிட்டு முக்தாரை வெட்ட போகணும். அப்போ இஸ்லாமியர் இதை எதிர்பார்க்குறார் ஸ்டாலின். அதாவது நம்ம வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது தான் இந்தியா அப்படின்னு படிச்சிருக்கோம். இந்தியர்கள் அனைவரும் சகோதர சகோதரிகள்னு படிச்சிருக்கிறோம். ஆனால் இந்த திராவிட தெலுங்கர் தமிழ்நாட்டுக்கு வந்து, அதாவது இவன் ஜாதியால் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது, மதத்தால் ஒன்றா இருக்கக்கூடாது, மொழியால் ஒன்றா இருக்கக்கூடாது, அப்படி பிரிக்கக்கூடிய ஒரு சூழ்ச்சிக்கார சகுனிங்க மொத்தத்தில் சகுனி. இப்போ அடுத்த கட்டமாக இப்போ அதே நம்ம திரும்ப சொல்லலாம். இறுதியாக இவர்களை வந்து வென்று இப்போ இதற்கு நீங்கள் என்ன செய்ய போறீங்க? இப்போ இவ்வளவு பேசிட்டீங்க. இந்த திராவிடத்தை ஒழிக்கணும்னா இந்த தேர்தலில் நீங்கள் ஏதாவது பிரச்சார யுக்தி வச்சுருக்கீங்களா? இல்லை தமிழர்களுக்காக நீங்கள்? அதாவது தமிழர்கள் கூட்டமைப்பு அப்படின்ட்டு தமிழர்கள்லாம் ஒன்றா சேர்றாங்க. தமிழர்கள்லாம் எப்படி ஒன்றா சேர முடியும்? தமிழர்கள் இனத்தால் தான் சேர முடியும், ஜாதியால் தான் சேர முடியும். ஜாதியே இல்லைன்னு சொன்ன பிறகு எப்படி ஒன்று சேர முடியும்? மிகப்பெரிய ஆப்பு வச்சுட்டான், ஜாதி கிடையாதுன்னுட்டு. நம்ம ஆளுகள்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. சாதி அதைத்தான் ஆயத்தனார் சொன்னார், இன உணர்வு கொள்ளு தமிழான்னு சொன்னார். அந்த விஷயத்தை நம்ம எல்லாம் இப்போ எங்ககிட்ட வந்து எல்லா ஜாதி அமைப்புகளும் இருக்குது. ஆனால் எல்லாருமே ஜாதி அமைப்புகளாக இருக்காங்க, அரசியல் அமைப்பாக ஆகலை. இப்போ தேர்தல் நேரத்தில் ஒவ்வொரு ஜாதியும் போய் ஒவ்வொரு கட்சிக்கிட்ட ஒவ்வொரு சீட்டுக்கு போய் தொங்கிட்டு நிற்கிறாங்க. இதுதான், அதாவது தமிழர்களாக ஒன்றும் சேரலை. கர்நாடகத்தில் ஒன்று சேர்ந்துட்டாங்க, ஆந்திராவில் ஒன்று சேர்ந்துட்டாங்க, கேரளத்தில் ஒன்று சேர்ந்து, இந்தியா தமிழ்நாட்டை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் இனத்தால் ஒன்று சேர்ந்துட்டாங்க. தமிழகத்தில் மட்டும்தான் இனத்தால் ஒன்று சேர்க்காமல் பிரிக்கிறதுக்கு இந்த திராவிட தெலுங்கர்கள் மிகப்பெரிய சதி திட்டங்களை அரங்கேற்றுகிறார்கள். இந்த பாருங்கள், அந்த நாங்குநேரியில் கொலை நடந்துச்சு. இன்றைக்கி ஒரு பனை தொழிலாளியை ஒரு கேளுங்க நடவடிக்கை எடுக்காங்களா போகிற, அது யாரை தூண்டி விட்டதுங்க? அவர் வந்து இசைக்கு தேவர், பனையர் தொழிலை பண்ண நாடார். நாடாருக்கும் தேவருக்கும் ஒரு ஜாதி முதல்ல திட்டமிட்டு உருவாக்குறாங்க. நடவடிக்கை போக்குவரத்துலாம் தேர்தல் நேரத்தில் தென் தமிழ்நாட்டில் நாடார்களும் தேவர்களும் வலுவாக இருக்காங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ ஓட்டை வந்து நம்ம எப்படியாவது பிரிக்கணும், ஒன்று சேர்ந்து இவர்கள் தமிழர்களாக ஓட்டு போடக்கூடாது. இல்லை சரி, இதை நம்ம அதே சொல்லலாம். தமிழர்களை பிரித்தாடுவதில் இந்த திமுக ஆட்சி உறுதியாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம். இப்போ நீங்கள் வந்து சரி எடப்பாடியார் தமிழர், அவருக்கான சில வாக்குகள் சேகரிக்க போவீங்களா? இல்லை, அது முழுக்க தமிழ்நாட்டுக்குள்ள எங்கள் அமைப்புகள் எல்லாமே தமிழர்கள்
எங்கே நின்னாலும் அவங்க வெற்றி பெறதுக்கு நம்ம முயற்சி பண்ணியிருக்கோம். ஆமாம். அதே மாதிரி அடுத்த ஆட்சி 2026 ஆட்சி வந்து தமிழர் ஆட்சி தான். அப்போ வந்துச்சுன்னா இதெல்லாம் மாற்றம் அடையும். நீங்கள் அவங்கள்ட்ட நிச்சயமாக இழந்து போன இடஒதுக்கீடை மீட்டு எடுக்கணும். அதாவது இந்து மக்கள், கிறிஸ்தவ மக்கள், முஸ்லீம் மக்கள்லாம் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு, அதாவது ஒற்றுமையை பிரிக்கிறது தானேங்க. ஒரு கோர்ட் ஆர்டரே அரசே மீறுதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அதான் இது ஒன்றிணைக்க நீங்கள் போகிற அடுத்த ஆட்சி அமைச்சுன்னா இதெல்லாம் கொடுப்பீங்க. தமிழ் இனங்களை ஒன்று பண்ணி புதிய தமிழகத்தை உருவாக்குவோம். அதாவது தமிழர்களெல்லாம் ஒன்று சேரலைன்னா நம்மலாம் அடிமையாக போயிடுவோம். அந்த திராவிட தெலுங்கர்களுக்கு தமிழர்கள்லாம் அடிமை அப்படிங்க எழுதி கொடுத்துட்டு போயிடலாம் வீட்டில். ஆமாம், அழகாக உட்காந்து அரிசி கொடு, பருப்பு கொடு, டிவியை கொடு, அதை கொடுன்னு நாங்கள் அடிமை. அப்போ நீங்கள் இறுதியாக சொல்ல வர்றது தமிழர்களை அடிமையாக வைத்துக்கொண்டே நடத்துகிறார்கள். ஆமாம், அந்த அடிமைத்தனத்தை நாங்கள் உடைத்தெறிவோம். தமிழர் ஆட்சி புரட்சி தமிழர் தலைமையில் நிச்சயமாக அமையும். சரி சார், இது முடிச்சிட்டீங்க. இப்போ நீங்கள் சார்ந்த இந்த தொகுதி திருவிக நகர் தொகுதி வந்து ஒரு பரபரப்பாக இப்போ தமிழகத்திலேயே பேசப்பட்டு வரும் ஒரு தொகுதியாக இருக்கு. இந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் அந்த கொலை வழக்குக்கு அப்புறம் அந்த இதுக்கப்புறம் அவங்க மனைவி நிற்கிறாங்க. இது எப்படி இருக்கும்? அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும்? அதாவது எங்கள் நாடார் சமுதாயத்தில் வெங்கடேச பண்ணையார் என்கவுண்டர் முறையில் காவல்துறையால் சுட்டு கொல்லப்பட்டார். அப்போது அது வந்து அந்த என்கவுண்டர் வந்து உண்மைக்கு புறம்பானது, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று தமிழகம் முழுவதும் நாடார் சமுதாயம் போராடிச்சு. அதன் ஒரு கட்டத்தில் வெங்கடேச பண்ணையார் மனைவி அவர்களை நான் தான் நம்ம கருணாநிதி அவர்களிடம் கூப்பிட்டு போகிறேன். நீங்கள் தான்? ஆமாம், கூப்பிட்டு போய் அப்போ எம்பி எலெக்ஷன் நடக்க போகுது, இந்த அம்மாவுக்கு சீட்டு கொடுங்க, தமிழகம் முழுக்கத்தையும் ஒட்டு மொத்தமாக 40 சீட்டையும் நீங்கள் வெற்றி அடைவீங்கன்னு சொன்னேன். இப்போ என்னுடைய நண்பர் TKS இளங்கோவன் தான் கூப்பிட்டு போனார் என்ன எம்பி. அப்படி அதை பயன்படுத்திக்கிட்டார், சக்ஸஸ் ஆச்சு. அதே முறையில் தான் வெங்கடேச பண்ணையாரும் ஒரு பச்சை தமிழர், இங்கே ஆம்ஸ்ட்ராங்கும் பறையர் இனத்தை சேர்ந்த ஒரு பச்சை தமிழர். அவருடைய மனைவி போட்டி போடுறாங்க. ஒரு எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க இருப்பாங்கங்கிறது எல்லாத்துக்கும் மனசனுக்கு தெரியும். அது போலீஸ் காவல்துறை என்கவுண்டர் முறையில் சுடப்பட்டது. ஆனால் இதுக்கு பின்னணியில் அந்த திராவிட தெலுங்கு அரசு நிச்சயமாக இருக்கின்றது என்று தமிழக மக்கள் நினைக்கின்றார்கள். அதாவது திமுக அரசு நம்ம சொல்லக்கூடாது, திராவிட தெலுங்கர் அரசு தான். இல்லை, அந்த அரசு சதி திட்டம் போட்டு அவரை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த கொலைகளை இப்போ அதே மாதிரி தான் இப்போ அவர் புரட்சி தமிழர் வந்து இந்த மாதிரி சீட் கொடுத்துருக்குறாங்க. அன்னைக்கு கலைஞர் கொடுத்த மாதிரி இன்னைக்கு புரட்சி தமிழர் சீட் கொடுத்துருக்குறாங்க. நிச்சயமாக பேசும்போது கூட அதெல்லாம் வழக்கு வந்து கண்டுபிடிக்கப்படுங்கிறதெல்லாம் பேசி இருக்கிறாரு. ஏங்க செத்து போனவர் போயிட்டார், திருப்பி மீட்டு கொண்டு வர முடியுமா? அதெல்லாம் மேட்டரே கிடையாதுங்க. ஆமாம் ஆமாம், இது வந்து நம்ம யாரும் கொலை பண்ண முடியாது. நம்ம இப்போ ஓட்டுங்கிற வாய்ப்பு நம்மளால முடியும். ஒரே ஒரு பறையர் இனம் கூட இந்த திமுகவுக்கும் அதன் கூட்டணிக்கும் வாக்களிக்க கூடாது என்று நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்த தமிழ் சமுதாயத்தை சேர்ந்த சந்திரன் ஜெயபால் நாடார் கேட்கிறார். அந்த எங்கள் தொகுதியில் அந்த அம்மா ஆம்ஸ்ட்ராங் மனைவி அனைத்து காரியங்களையும் நாங்கள் செய்வோம். தேர்தலில் நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும். அதுபோல் புரட்சி தமிழர் அவர்கள் அந்த அம்மாவுக்கு இந்த சீட்டு கொடுத்ததை நாங்கள் பாராட்டுறோம். தமிழகம் முழுவதும் உள்ள அவர்கள் சார்ந்த பறையர் இனத்தவர்கள் புரட்சி தமிழர் சார்ந்துள்ள இரட்டை இலைக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். அந்த அம்மா மிகுந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார்கள்.
அதுக்கான வேலைகளை நீங்களும் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நன்றி.